This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் க்ராசரி ஐட்டம்ஸும் மற்ற ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஆஃபர்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை மக்களே கவனம், நள்ளிரவில் பூனையை கடத்தும் கும்பல் ஏன் தெரியுமா? பின்னணியில் அதிர்ச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சென்னையில் நள்ளிரவில் வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகளை குறிவைத்து ஒரு கும்பல் கடத்தி வருகிறது. இது தொடர்பான வீடியோ பரவியுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறதாம். நம் வீடுகளில் நாய், பூனைகளை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகிறோம். இந்த செல்லப்பிராணிகள் மீது கொண்ட பாசத்தால் பலரும் பெயர் வைத்து அழைத்து வருகின்றனர். அதோடு தங்கள் செல்லும் இடங்களுக்கும் பூனை, நாய்களை வாகனத்தில் வைத்து அழைத்து சென்று வருகின்றனர். இப்படியாக குடும்பத்தில் ஒருவர் போல் செல்ல பிராணிகளை நாம் வளர்த்து வருகிறோம். இந்நிலையில்தான் சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் பூனையை ஒரு கும்பல் குறிவைத்து பிடித்து செல்வதும் அதன் பின்னணி குறித்தும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகர் 1வது குறுக்கு தெருவில் பரிதாப பானு என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டின் செல்லப்பிராணியாக பூனையை வளர்த்து வருகிறார். அந்த பூனைக்கு புஜ்ஜியம்மா என்று பெயர் சூட்டியுள்ளார். இவரது வீட்டில் வளர்த்த பூனை மற்றும் பக்கத்து வீட்டில் வளர்ந்த 2 பூனைகள் என்று ஒரே நாளில் மொத்தம் 3 பூனைகள் திடீரென்று மாயமாயின. பூனைகள் எங்காவது சென்றிருக்கலாம், இரவில் வீட்டுக்கு வந்துவிடும் என்று அவர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் பூனைகள் வீட்டுக்கு வரவில்லை. சந்தேகம் அடைந்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்பொழுது நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் பூனையை வலை போட்டு பிடித்து செல்வது தெரிய வந்தது. இது பற்றி பரிதாபானு விருகம்பாக்கம் போலீஸ் புகார் செய்தனர். இந்த புகாரில்தான் வளர்த்த பூனையை ஒரு கும்பல் நள்ளிரவில் பிடித்து சென்றதாகவும் பூனைகளால் இடையூறு ஏற்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுவதில் ஒரு கும்பல் அதனை கடத்தி சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டு இருந்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவில் இருக்கும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இது பற்றி பரிதாபானுவின் குடும்பத்தினர் கூறுகையில், எங்களின் வீட்டின் பூனையை செல்லமாக வளர்த்து வந்தோம். அந்த பூனைக்கு ஊட்டிவிட்டால் தான் அது உணவு சாப்பிடும். ஆனால் இப்பொழுது அசால்ட்டாக வந்து பூனையை பிடித்து சென்றனர். அவர்களிடம் கேட்டால் பூனையால் இடையூறு ஏற்படுவதாக வந்த புகாரால் தான் பிடித்து செல்வதாக கூறுகின்றனர். எங்களின் தொடர்பு எண்கள் அபார்ட்மெண்ட் உரிமையாளர்களிடம் உள்ளது. பூனை தொந்தரவு செய்வதாக எங்களிடம் புகார் வந்தால் அதனை பிடித்து வேறு இடத்தில் விடுவோம். ஒரு நாளைக்கு 10 பூனைகள் என்று டார்கெட் செய்து அதிகாலையில் வந்து பூனையை பிடித்து செல்வார்களாம். ஒரு பூனையை பிடித்து செல்ல ரூபாய் 300 முதல் 400 வரை வாங்குவார்களாம் என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.